ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ராகி வச்சு தாங்க. இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு மில்லட்ஸ் எதுவும் பார்த்திங்கன்னா ராகி தாங்க. அந்த ராகி வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு 4லேருந்து 5 டைம் தண்ணி கிளியராக வர அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் ஓவர் நைட்டு தான் ஊற வச்சு எடுக்க போகிறேன். மெஷர் பண்ண கப்பிலையே 1/2 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மில்லட்ஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உளுந்து சேருங்க, நல்ல குளிர்ச்சி. இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். உளுந்தை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இப்போ மெஷர் பண்ண கப்பிலையே 1/2 கப்பு அளவுக்கு அவல் எடுத்து அவளையும் ஊற வச்சுக்கலாங்க. அவலை அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உளுந்துமே நமக்கு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நான் அவளை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைக்கும் போது மிக்ஸி சூடாகுது அப்படிங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி உளுந்த மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மிக்சிலேயே நம்ம ஊற வச்ச அவலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ராகியும் சேர்த்துக்கலாங்க. ராகியை தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு சேருங்க, அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அரைக்க முடியும். தண்ணியோடு சேர்த்து அரைச்சோன்னா அரைப்படாதுங்க. அரைச்சி அதையும் நல்லா பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த உளுந்த மாவு கூட அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. மிக்சியில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து அதை கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம இட்லியும் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நம்ம தேவைப்பட்டால் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வெயில் காலங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே புளிச்சு வந்துடுங்க. அதனால் நமக்கு வேணுங்கிற அளவு மட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால நமக்கு தேவைப்பட்டால் அப்பப்போ கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளிச்சு எடுத்த மாவை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் சூடு வந்ததுக்கப்புறம் சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த இட்லி ரெடி ஆயிருங்க. இப்போ இட்லி வேகட்டும், இதுக்கு ஒரு சட்னி பார்த்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உளுந்தும் காஞ்ச மிளகாயும் நல்லா செவந்து வருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நான் ஒரு 2 கொத்து கருவேப்பிள்ளையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சட்னிலாம் அரைக்கும்போது இந்த மாதிரி கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க. ஒரு 3 தக்காளியாக பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இதை நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட இந்த சட்னி ரெடி ஆயிருங்க. இந்த சட்னிக்கும் நம்ம ரெடி பண்ண இந்த தோசைக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் சேர்த்துருக்க இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சைட் பை சைடில் நம்மளோட இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது கிளியராக வந்தாலே நம்ம இட்லியை எடுத்துடலாம். இல்லை தண்ணி தெளித்து விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க. இதே மாவு வச்சு நம்ம தோசையுமே ட்ரை பண்ணலாங்க. தோசையெல்லாம் அவ்வளோ அருமையாக ஊற்ற வருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஒரு ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ராகியில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம ராகியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை புளிக்க வச்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்பு சூடுலாம் தட்டாது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி இட்லி தோசை ரெசிப்பியை ரொம்ப ஈஸியாக மிக்சிலேயே அரைச்சி நம்ம ஒரு 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி பேட்டர் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ராகி வச்சு அரிசிலாம் சேர்க்காத இந்த இட்லி தோசை ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நம்ம ரெடி பண்ண சட்னிக்கும் இந்த ராகி தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிப்பிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங் ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.